வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சாமிநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜூன் 19 தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் சுவாரஸ்யம். திமுக தரப்பில் தற்போது திரு வில்சன், தோமுசாவுடைய பேரவை தலைவர் திரு சண்முகம், திரு அப்துல்லா 3 பேரும் இருக்கிறாங்க. இதில் ஏதாவது மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கா? புதியவர்கள் உள்ளே வர வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக புதியவர்கள் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இதில் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. வில்சன் மட்டும் தொடர்வார். ஏன்னா அவர் ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதியாக இருக்கார். நிறைய திமுகவினுடைய வழக்குகளில் அவர் ரொம்ப ஒரு கவனிக்கக்கூடிய விஷயங்களை அவர் பண்ணுறாரு. ஸோ அவர் ஸ்டாலினோட குட் புக்கில் இயல்பாகவே இருக்கிறாரு. அதனால் அவர் அதில் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வின்சன் கூட ஒரு முறை பாராட்டினார். ஆமாம் சார். அதே மாதிரி மற்ற 2 பேரை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய அந்த மரபுப்படியே தோமுசாக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை ஒதுக்கக்கூடிய ஒரு மரபு இருக்குது. அவங்களுக்கு அந்த சுழற்சி முறையில் ஒரு தடவை ஒதுக்கக்கூடிய மரபு இருக்குது. ஸோ அது இந்த முறை அந்த தோமுசாக்குள்ளேயே இன்னொருவருக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வெகு ஊடகத்தை கவர்ந்த வகையான செயல்பாடுகளோ மற்றதுகளெல்லாம் தாண்டி, அதே மாதிரி அப்துல்லா அவர்களுக்கெல்லாம் இடையில தான் கொடுத்தாங்க. இன்னொருவருடைய பதவிக்காலம் எஞ்சி இருக்கிற காலத்தில் தான் கொடுத்தாங்க. ஸோ இப்போ சிறுபான்மையினர் ஓட்டுகளுக்கு புதுசாக விஜய் போன்றவர்கள் காலடி எடுத்து உள்ள வைத்திருக்கிற நேரத்தில் சிறுபான்மையினர்லேயே இன்னொருவருக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் அப்துல்லாவை அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஏன்னா ஒரு வெளிநாட்டு அமைப்புகள் எல்லாம் ரொம்ப நல்லா அவர் களமாடிட்டு இருக்காரு. ஃபேஸ்புக் மாதிரியான அயலக அணி பொறுப்பாளர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மாதிரியான சமூக வலைதளங்களில் ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐடி விங்குக்குனே அவரே நிறைய பதிவுகள் போடுறாரு, பார்க்க முடியுது அதெல்லாம். ஸோ அவரை சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்துல இன்னொரு இஸ்லாமியருக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை வேற வழி அப்துல்லா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருக்காரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் அந்த இடத்தை பெறுவாரா அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கும். அது ஒவ்வொரு முறை சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் வரும்போதெல்லாம் புதுக்கோட்டையிலிருந்து எதிர்பார்க்கப்படும் முகமாக திரு அப்துல்லா இருப்பார். கண்டிப்பா இருந்தார். ஆனா அது ஒவ்வொரு முறை ஏமாற்றமாகவே இருந்துச்சு. அப்புறம் தான் அவங்களுக்கான மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இதுவுமே கூட ஒரு குறுகிய காலம் தான் அவர் வகித்ததுனால அவர் தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பாதையும். 3 பேர்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இல்லை. தோமுசாக்குள்ளேயே வேற ஒரு மாற்றம் இருக்கலாம். அந்த இப்ப இருக்கிற ஒரு மாற்றி விட்டு தோமுசாவுக்கான கோட்டா அந்த கோட்டால கை வைக்க மாட்டாங்க. இதுவும் சிறுபான்மையினருக்கான கோட்டாவா தான் நான் மதிப்பீடு செய்றேன். ஏன்னா அடுத்து சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. ஏற்கனவே விஜய் போன்றவர்கள்லாம் புதுமுகங்கள் வந்திருக்கிற நேரத்தில் இஸ்லாமிய மக்களை திருப்திப்படுத்த வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்கு. ஸோ அதனால அப்துல்லாவை தொடர வைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இதுக்குள்ள இயல்பாக இருக்கலாம். கமல் அக்காமடேட் ஆகுறாரு. நிச்சயமா கமல் இருக்காரு. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு உதாரணம் சொல்லணும்னா விதை நெல்லை அவித்து தின்று விட்ட விவசாயி அவர். ஏன்னா ஒரு தேர்தலையே புறக்கணிச்சிட்டாரு. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக என்கிற ஒரு இயக்கத்துக்கு கூட பிரச்சாரகராக மட்டுமே மாறி அவர் ஊராக போய் பிரச்சாரம் செய்ததனுடைய பலனா அவருடைய வாழ்நாள் பலன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு மக்கள் நீதி மையம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். இன்றைக்கி எப்படி விஜய்க்கு ஒரு மாசு இருக்கோ அது மாதிரி அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் கமலினுடைய வயது காரணமாக ரஜினி அரசியலுக்கு எங்கே வந்துருவாரோ அப்படின்னு அவசரப்பட்டு திரையில் மட்டுமில்லை நிஜத்திலேயே தனக்கு போட்டியாளராக கமல் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு மக்கள் நீதி மையத்தை தொடங்கிட்டாரு. ரஜினிக்கு முன்னாடியே வரணும்னு வந்த முதல்லையே அவர் தொலைக்காட்சி பெட்டியெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற அந்த டார்ச் லைட்டை வச்சு உடைக்கிற வீடியோக்கெல்லாம் பார்த்தோம். திமுக எதிர்ப்பை தீவிரமாக காட்டினார். ரொம்ப தீவிரமாக களத்தில் காட்டினார். கடைசியில் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்னு சொல்கிற வசனம் மாதிரி கடைசியாக வேற வழியே இல்லாமல் அவர் அரசியலுடைய கள யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. இதில் கமல் உண்மையிலேயே நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்டு இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது முடிவெடுத்திருந்தாலோ தேவையில்லாத ஒரு வீண் சுமை தான். ஒரு 39 பேருடைய வைப்பு தொகை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்படும். அதை தடுத்திருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நாடாளுமன்றத்தில் அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. அது ஏற்கனவே திமுகவும் உறுதி செய்திருக்காங்க. சேச்சுரேஷன் பாயிண்ட் ஆகுது கமலுக்கு. கண்டிப்பாக அவருடைய அளவுகோலுக்கு ஏற்ற ஒரு இடத்துக்கு அவர் இது நகர்த்தியிருக்கு. அவ்வளோதான். அவருமே இனியுள்ள காலத்தில் பெரிய அரசியலில் களமாடுவார்னு இல்லை. சட்டமன்ற தேர்தலில் திமுக கொடுக்குற சீட்டுகளை வாங்கிட்டு எப்படி ஒரு வைகோ ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆளுமையாக இருந்து கடைசியில் திமுகவுடைய பிரச்சாரகராக மட்டுமே வைகோவை எந்த தலைமுறை அப்படி தான் நான் பார்த்துருக்காங்க. வைகோவுடைய ஆளுமையோ அவர் புலிகளுக்காக களமாடினதோ வைகோ அவர்களுடைய அந்த தமிழ் உணர்வையோ கூட இந்த தலைமுறை பார்த்ததில்லை. திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாருங்கிற மாதிரி பார்த்த மாதிரி கமலினுடைய நிலைமையும் இனிமேல் அரசியல் எதிர்காலத்தில் அப்படி தான் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர் அப்படிங்கிறது கமலுக்கு லாபம். அரசியலுக்குள்ளே ஒரு பதவி அப்படிங்கிறத உத்தரவாதப்படுத்துகிறோம் அப்படின்னு கமல் அவர் தரப்புலேருந்து அதுக்கு ஒரு லாபம். கமலை அக்காமடேட் பண்ணுறதன் மூலமாக திமுகவுக்கு என்ன லாபம்? விஜய் எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறதுக்கு ஒரு சினிமா முகம் கிடைக்குது இல்லை சார். மிக முக்கியமாக இன்றைக்கி விஜய் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்காரு.
ஸோ கமலஹாசன் போன்றவர்கள் வந்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்கிறப்ப என்னதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சினிமா துறையிலிருந்து வந்தாலும் கூட அவர் சினிமா துறையில் வெற்றி பெற்றவரான்னு கேட்டால் நிச்சயமாக அவருடைய மாமன்னன் போன்ற படங்களினுடைய திரைக்கதையின் காரணமாக, மாமன்னனாக இருக்கலாம், நிமிர் மாதிரியான படங்களாக இருக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் நிமிர்ந்து நிற்க வைத்தாலும் கூட அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரு அப்படின்னாலே ஒரு விஜயை பார்க்க கூடுகிற அளவுக்கான ஒரு கூட்டம்லாம் கூடுறதில்லை. இன்னமே விஜய் ஒரு அச்ச உணர்வாக திமுக பார்க்கறதுனால தான் கோயம்புத்தூரில் ஒரு ரோட் ஷோ நடத்தின அடுத்த நாளே இவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு ஒரு ரோட் ஷோ பண்ணக்கூடிய அளவுக்கு திமுக இன்னைக்கு வந்து விஜயை பார்த்து அச்சப்படுது. ஸோ அந்த அச்சத்துக்கு ஒரு மருந்து தேவை. அந்த மருந்து வந்து ஒரு சினிமா முகமாக இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா கமலஹாசன் போன்றவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற பொழுது வெகு மக்களால் கவனிக்கப்படும். இதில் திமுகவுக்கும் லாபம் இல்லை அப்படின்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் கமலஹாசன் வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, ராகுல் காந்தி அவர்கள் இந்திய ஒற்றுமை நடைபயணம் வந்தபோதே நேரில் போய் ஆதரவு கொடுத்துட்டு வந்தார். அவர் இந்த ஒரு சீட்டுக்காக எப்படி திரைத்துறையில் களத்தூர் கண்ணம்மாவிலிருந்து உழைத்தாரோ அதுக்கு இணைய அரசியல் துறையிலையும் அவர் வந்து உழைத்திருக்கிறார். இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு சுமூகமாக இருப்பதை போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுல கமலஹாசன் கடுமையாக உழைத்திருக்கிறார். அவர் மக்களால் வெற்றி பெற முடியவில்லை, ஆனால் அந்த கூட்டணிக்குள்ள ஒரு சக தோழராக அவருடைய வெற்றியும் இதில் இருக்குது. திமுகவுக்கும் இதற்குள்ள ஒரு லாபம் இருக்குது. விஜயை எதிர்கொள்வதற்கான ஒரு முகமாக இன்னும் கூட நம்ம இப்படி யோசிக்கலாம் சார். ஒரு கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு இடத்துல வானதி சீனிவாசன் போன்றவர்களை கொஞ்சம் திணற வெடிக்க வைத்து தான் வெற்றி பெற முடியுது கமல் போன்றவர்கள் நிற்கிறப்ப. ஆனால் அரசியலுக்கு வந்த புதுசு அது. ஆமாம், வந்த புதிது. ஆனால் இன்னைக்கு வந்து தக்லை பரப்போகுது. இப்போ நம்ம வந்து ஒரு எப்படி விஜய்க்கு வந்து தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் கை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் மாதிரியான ஒரு படம் வரப்போகுது. அந்த படம் வந்த உடனே ஒரு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதுங்கிற மாதிரி கமல் இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. தேர்தல் நெருக்கத்தில் அவரை வைத்து 1-2 படங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ரெட்ஜைன் மூவிஸே தயாரித்து இறக்குறாருன்னா கமல் ஒரு ஃபீக்கில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது நல்ல படங்களாக வருகிற பொழுது இப்பொழுது கூட தக்லை போன்ற படங்கள் வந்து அவருடைய 70 வயதை கடந்துட்டாலும் கூட கமலஹாசனுக்கென்று இன்றைக்கும் ஒரு மோகம் இளைஞர்கள்ட்ட இல்லாட்டாலும் வெகு மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ விஜயை எதிர்கொள்வதற்கு ஒரு சினிமா செலிபிரிட்டி அப்படிங்கக்கூடிய முறையில் கமல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பாக தான் நான் உள்வாங்கிக் கொள்கிறேன். கரிஷ்மான்னு பார்த்தா விஜயையும் கமலையும் சமன்படுத்த முடியுமா? தலைமுறை இடைவெளியே இருக்கேன். இல்லை, நிச்சயமாக முடியாது. இன்றைக்கி இருக்கிற எந்த நடிகரையுமே அஜித் அவர்களை தவிர்த்து விட்டு நம்ம வேற எந்த நடிகரையுமே வந்து விஜயோடு இன்னைக்கு ஒப்பிடவே முடியாது. அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய சினிமா ப்ரொமோஷன் நிகழ்வுகளுக்கு கூட போகிறதில்லை. அதனால் திமுக அவரை அணுகுவதற்கான வாய்ப்பு இனிமேல் கிடையவே செய்யாது. அப்போ திமுக கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது தான் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு. நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி கமலஹாசன் போய் பிரச்சாரத்துக்குலாம் வந்திருந்தார். கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட சைலண்டாக ஒரு இந்த கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் கூட 1-2 இடங்களில் போய் பிரச்சாரம்லாம் பண்ணார். ஸோ ஒரு முகம் நமக்கு அந்த ஒரு ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு தேர்தல் அரசியலில் ஒரு கார் போகுதுன்னா அதுக்கு ஃப்ரெண்டில் 10 கட்சி கொடி கட்டுகிற பொழுது அதுக்கு இருக்கிற வேல்யூ தனியாகிடுது. அதிமுக மீதான இன்றைக்கு வர விமர்சனம் என்னென்னா எடப்பாடியால் வலுவான கூட்டணி அமைக்க முடியல அப்படிங்கிறதான். கமல் போன்று எதிர்ப்பு அரசியலை பேசியவர்களே திமுக சரணடைய வச்சிருச்சுன்னு நாளைய தலைமுறை பேச போதும். ஸோ அது வந்து திமுகவுக்கும் அதனால் இழப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாது. திமுகவுக்கும் நிச்சயம் இது பலன் கொடுக்கக்கூடிய. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அப்படிங்கிறதோட நிறுத்திக்குமா திமுக? சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்திற்கு கணிசமான தொகுதிகள் இடங்கள் ஒதுக்கீடுங்கிற வரைக்கும் போகுமா? கணிசமான இடம் நிச்சயமாக வாய்ப்பில்லை. வேண்டுமானால் கமலஹாசன் அவர்கள் அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி விரல் விட்டு எண்ணக்கூடிய, விரல்னாலும் 2 கையில் கூட விரல் விட்டு நம்ம எண்ண வேண்டாம், அந்த அளவுக்கான ஒரு கையில் மட்டுமே எண்ணக்கூடிய அளவுக்கு ஒற்றைப்படையில் ஏதாவது ஒற்றை இலக்க எண்கள் வந்து அவர் இதே ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி திமுகவுக்கு ஆதரவாக இவர் தமிழகம் முழுவதும் இதே போன்று பயணித்து பிரச்சாரம் செய்வேன் என்பது போன்ற வாக்குறுதிகளை எதிர்காலத்தில் கொடுக்குற பொழுது ஒரு சில சீட்டுகள், அது ஒரு சில அவ்வளோதான் சார், அது ஒரு 5க்குள்ளாக கூட கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுவுமே என்னென்னா கமலுக்காக அப்படிங்கிறத தாண்டி உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கத்தை பயன்படுத்தி இப்போவுமே இந்த கோட்டாவே அவருக்கு உதயநிதி ஸ்டாலின் மூலமாக தான் வாசல் திறக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விக்ரம் படத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி, அதற்கு பின்பு தான் இருவருக்கும் இடையில் ஒரு பெரிய நட்பு ஏற்படுது. அந்த நட்பு தான் இவருக்கு இன்னைக்கு வந்து அந்த சினிமா, அவர் நேசித்த சினிமா தான் அவர் இன்னைக்கு ராஜ்யசபா சீட்டுக்குள்ளேயும் திறந்து விட்டுருக்கு. வேற ஒரு வாசலும் கமலஹாசனை பொறுத்தவரை இருக்காது. மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணிக்குள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டாலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுவாங்க. நிச்சயமா அதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு மதிமுக போன்ற இயக்கங்களே அதற்கு சரி என்று சம்மதிக்கிற காலகட்டத்தில் கமலஹாசன் போன்றவர்கள் மறுப்பு சொல்வதற்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்காது. உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிடுவாங்க. அவங்களுடைய திமுகவினுடைய வெற்றியாக தான் அது பார்க்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும். மாநிலங்களவை தேர்தலில் அடுத்த எதிர்பார்ப்புங்கிறது திரு வைகோவை சுற்றி இருக்கு. மீண்டும் திரு வைகோக்கான வாய்ப்பை திமுக கொடுக்குமா, இல்லை மதிமுக தரப்பிலிருந்தே வேறு யாரேனும் ஒருவர் வந்து முன்னிறுத்தப்படுவாங்களா அப்படின்னு அதில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? இல்லை, நிச்சயமாக வைகோ அவர்களுக்கு வாய்ப்பு இருக்காது. வைகோ அவர்கள் சிறந்த பாராளுமன்றவாதி, அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்மையில் கூட அவருடைய ஒரு கம்பீரமான ஒரு உரை, பாராளுமன்றத்தின் நடுக்கூடத்தில் அவர் பேசின உரை வந்து அனைத்து தரப்பினரும் வெகுவாக கவர்ந்துச்சு. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிறது வந்து தேர்தல் நேர உடன்படிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒரு சீட்டு உங்களுக்கு மக்களவையில் தர்றோம், மாநிலங்களவை இல்லை அப்படின்னு சொல்லி தான்
அவர் தன்னுடைய மகன் துரை வைகோ அவர்களுக்கு திருச்சியை கொடுத்தாங்க. ஆரம்ப காலத்தில் திருச்சியிலே கடுமையான எதிர்ப்புகள் இருந்துச்சு. அந்த எதிர்ப்பையெல்லாம் மீறி திமுக தலைமை தான் வெற்றி பெறவும் வைத்துச்சு. நமக்கு ஒரு பத்திரிகையாளராக தமிழகம் முழுவதும் பயணிக்கிறோம். ஒரு வைகோ அவர்களுடைய கட்சிக்கு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அவ்வளோ வலுவான அடித்தளமோ, எந்த தொகுதியில் நின்னா கண்ணை மூடிட்டே இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு கிடையாது. ஸ்கேட்டர்டு ஓட் பேங்க் இருக்கு. அப்போ இப்படியான ஒரு காலகட்டத்தில் வைகோ அவர்கள் வேறு எந்த விச பரீட்சையிலும் இறங்க மாட்டார். ஸோ அவருக்கு வந்து இப்போ அவர் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்றும் புதுசாக உருவாயிருக்கு சார். நான் என்னுடைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் பதவியை கமலஹாசன் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அதனால என்ன விடுவிக்கிறீங்க. ஸோ அதுக்கு ஓகே. சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் இடம் தாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விண்ணப்பம் இதன் மூலமாக அவருக்கு வைக்க முடியும். ஏற்கனவே அந்த கட்சியில் நீண்ட காலம் உழைத்து பெரிய அளவிலான பொறுப்புகளுக்கு வர முடியாதவர்கள் திமுக கூட்டணி ப்ளஸ் அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கிறதுக்கு வைகோ அவர்களால் ஒரு வாசல் திறக்கப்படும். தந்தை மகன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அப்படிங்கிறதுல அவங்க திருப்திப்பட்டுக்க வேண்டியதான். வைகோவுக்கான வாய்ப்புங்கிறது இனிமே நிச்சயமா இருக்காது சார். அடுத்த எதிர்பார்ப்பு யார்ட்டனா அதிமுக ஆதரவோடு நாடாளுமன்ற உறுப்பினராக மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு அன்புமணி மீது இருக்கு. இதில் அன்புமணிக்கான வாய்ப்பை மீண்டும் அதிமுக கொடுக்குமா, இல்லை தேமுதிக தரப்பிலிருந்து ரொம்ப நாள் பேசிட்டே இருக்கிறாங்க, அதற்கு உறுதியான ஒரு தகவலை அதிமுக சொல்லாதிருந்த நிலையில் அப்படி நாங்கள் ஒன்றும் பேசலைன்னு சொல்கிறாங்க. பாமக தேமுதிக இடையே அதிமுக என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு? சரி, இது ரொம்ப மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைமை என்னென்னா, ஒரு மத்தள மாதிரி கொட்டு மாதிரி ரெண்டு பக்கமும் அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் பாமக கொட்டடிக்குது, இன்னொரு பக்கம் தேமுதிக அடிக்குது. இது எல்லாத்தையும் மேலே இந்த ரெண்டு பேர் மட்டும் அடித்தா பத்தாது, சீனியர் மினிஸ்டர்ஸ் பதவிக்கு வர முடியாத முன்னாள் அமைச்சர்கள் நாங்களும் சேர்ந்து அடிக்கிறோன்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்றைக்கி பலமுனை தாக்க சொந்த கட்சிக்காரங்களும். அதில் ரொம்ப முக்கியமாக ஒரே ஒரு சின்ன உதாரணம் இருக்குது சார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக்கப்பட்டது அதிமுக ஆதரவால். அது அந்த சட்டமன்ற தேர்தலில் 2021 கூட்டணியில் இருந்தாங்க. அந்த பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே இவங்களை கலத்தி விட்டுட்டு பிஜேபி பக்கம் போயிட்டாங்க. இன்னொன்று, இவர்களால் நாடாளுமன்ற உறுப்பினராக மேலவையில் ஆக்கப்பட்டவர் ஜி.கே. வாசன் அவர்கள். ஜி.கே. வாசன் அவர்கள் கட்சிக்கு எவ்வளோ பலம் இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு சாமானிய மக்களுக்கே தெரியும். அப்படி ஒரு 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 மிக பலவீனமான நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தாலும் கூட ஜி.கே. வாசன் அவர்கள் தனிப்பட்ட வகையில் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர், பண்பாளர். ஆனால் அவருடைய இயக்கம் என்று சொல்வது இன்றைக்கி ரொம்ப பலவீனப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ராஜதந்திர நடவடிக்கை அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவருக்கும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்குறார். அந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னா அவரும் கலந்து போயிட்டு போன பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவோட தான் அணி சேரார். இந்த இடத்துல தான் அதிமுக ஒரு விஷயம் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த முறை நம்ம 2 பேரை மேலவை உறுப்பினர்களாக ஆக்கணும், ராஜ்யசபா எம்பி ஆக்கணும். அதில் ஒருவர் ஜி.கே. வாசன், இன்னொருவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். கடந்த காலங்களில் 2 பேருமே நம்மளோட சேர்ந்து ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனையே சந்திக்கலை. இந்த நேரத்தில் இன்னும் 2 பேருக்கு புதுசாக கொடுத்து அன்புமணி அவர்களுக்கோ திரும்பியும் ஒரு வேற ஒரு தேமுதிக கேட்குறாங்கன்னு ஒருத்தருக்கோ கொடுத்து அவர்கள் இந்த தேர்தல் முடிந்தோடனே உங்களை கலத்தி விட்டுட்டு அதிமுக வந்து ஒரு வேடந்தாங்கல் மாதிரி அந்த மற்ற கட்சிகள் பயன்படுத்துகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது நல்லா யோசித்தால் சிந்தித்தால் அவங்க செய்யப்பட வேண்டியது அதிமுகவிலிருந்து 2 நல்ல பார்லிமெண்டரியனை உருவாக்கணும். 2 முன்னாள் அமைச்சர்களோ, ஏன்னா நமக்கே தெரியுது சார், ஜெயக்குமார் அவர்கள்லாம் அதிமுக என்ன அடித்தாலும் வெளியிலேருந்து அவர் பாட்டுக்கு சமாளித்து கூலாக பேட்டி கொடுத்துட்டு போவார். அப்படிப்பட்டவரே வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, பாஜக நான்லாம் தோக்கக்கூடிய ஆளாங்க, பாஜக வந்து கூட்டணியில் இருந்ததுனால தான் நான்லாம் தோற்று போகிறேங்கிறார். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து மார்க் பண்ணலாம். எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் ஓட்டு அதிகமாக இருக்குது, கிறிஸ்தவர்கள் ஓட்டு அதிகமாக இருக்குது, அப்படி தான் முன்னால் கடந்த கால அதிமுக அன்வர் ராஜா அவர்களுக்கு கொடுத்தாங்க. அப்படி பழைய வரலாறுகள் இருக்குது அதிமுக. பாஜகவோடு இப்போ அணி சேர்ந்திருக்கிறதுனால எந்த டீமில் ஓட் பேங்க் பாதிக்குதோ அந்த மாவட்டங்கள்லேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமிக்கிறதா அதிமுகவினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கும். இப்போ உங்கள் தேமுதிகலேருந்து ஒருத்தரை தேமுதிக கூட்டணிக்கு நீ வா உனக்கு தந்துடுறேன் அப்படின்னா, தேமுதிக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நம்ம பார்த்தோம் சார். விஜயகாந்த் அவர்கள் மரணம் போகின்ற மக்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு கருப்பு எம்ஜிஆர்னு மக்கள் கொண்டாடினவங்க. நான் சென்னைக்கு ரொம்ப அரிதாக வரக்கூடியவன். நான் வருகின்ற பொழுது கூட அந்த கட்சி அலுவலகத்துக்கு வெளியில் எப்போவுமே அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. இப்படி கொடுத்து அந்த மனிதர் சிவந்த மனிதராக இருந்தாலும் கூட அவருடைய மரணமே அவருடைய பையனையே வெற்றி பெற வைக்க முடியல. அப்போ ஒரு அனுதாப அலை வந்து அந்த அளவுக்கு கூட வீசலை அந்த தொகுதிகளில். அப்போ தேமுதிகவனுடைய நிலை தமிழ்நாட்டில் என்ன, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலை என்ன? அவர்களோடு அணி சேர்ற கட்சிகளுக்கு வட மாவட்டங்களில் அவர்கள் தொகுதிகளை வாங்கிக்கிறாங்க. அப்போ அதனோடு சேர்ந்த கட்சிகளுக்கு என்ன பலன் இருக்க போகுது? ஸோ அப்போ அதிமுக இந்த இடத்துல உண்மையிலே ஒரு நல்ல ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுத்தால் அதிமுகவிலிருந்து 2 நல்ல ஒரு முன்னாள் அமைச்சர்களையோ ஒரு சிறுபான்மை மக்களையோ அவர்கள் எடுத்தாங்கன்னா இதுக்குள்ளே வந்து இன்னொரு வகையான ஒரு வாசலை அவங்களுக்கு திறக்க வாய்ப்பு இருக்கும். பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் சீட்டு கொடுக்காம சொந்த கட்சிக்காரங்களுக்கு அதிமுக சீட் கொடுப்பதன் மூலமாக கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்த முடியும். ஆனால் இந்த முறை திமுகவை வீழ்த்தணும்,
அப்படின்னு நினைக்கிறாரு. திரு இபிஎஸ் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருடைய வெற்றி ரொம்ப முக்கியமாக இருக்கிற நிலையில் பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் மாநிலங்களவை சீட்டு கொடுக்காத கோபத்தில் அவங்க தாவேக்காவுடன் கூட்டணி அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் ஒரு சாய்ஸ் இருக்குது, ஒரு அல்டர்னேட் அவங்களுக்கு இருக்குது. அது இபிஎஸ்ஸை தானே பலவீனப்படுத்தும். சார் இதுக்கு ஒரே பதில் என்னென்னா, ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் கூட எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு ஒரு வசனம் இருக்குது சார். அதே மாதிரி தான் இன்றைக்கி பிஜேபி கூட இருக்காங்க அதிமுக. அதனால் பாமக வந்து இவர்கள் வளைத்த வளைவுகளுக்கெல்லாம் அதிமுக நினைத்தால் ஒரு எம்பி சீட்டே கொடுக்காம, நமக்கே தெரியுது தொடர்ந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி அவங்க பாஜக கூட போனாங்க, ஏன் போனாங்க, எந்த கேள்விகளுக்கும் வந்து ஒரு விடை இருக்கும். அப்போ அதுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோன்னா, இப்போ பாஜக நினைத்தால் பாஜக அதிமுக அலைன்ஸில் இருக்குது. இவர்களை மட்டுமல்ல, வேறு எவர்களை வேண்டுமானாலும் அவர்கள் அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. மாநிலங்களவை சீட்டு கொடுத்து தான் அந்த காலகட்டத்தை அதிமுக தாண்டிட்டாங்க. இதை அதிமுக மறுபரிசீலனை பண்ணலை. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ பிஜேபியோட அவர்கள் இருக்காங்க. அதிமுகவுக்காக அமித்ஷா அவர்களே காத்து வைக்கக்கூடிய அளவுக்கு அதிமுக இன்றைக்கு உருமாறி இருக்கு. அப்படி காலகட்டத்தில் அவர்கள் இவர்கள் சொல்வதே அவர்கள் செய்வதற்கு தயாராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சில மாற்றங்கள்லாம் அதிமுக வந்து உள்ளரசியலை ரொம்ப செய்ய வேண்டிய தருணத்தில் இப்போ இருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் இந்த பிரச்சனையினால் அணி மாறி விடுவாங்க, தேமுதிக மாறிடுவாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி மாறிடுவாங்க அப்படிங்கக்கூடிய கணக்கையெல்லாம் இன்னைக்கு அதிமுக தாண்டி இருக்காங்க. அந்த தைரியத்தில் தான் அவங்க பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேமுதிக நாங்கள் வந்தா வரட்டும், வரலைனாலும் பரவாயில்லைங்கிற இடத்துக்கு அதிமுக நகர்ந்திருக்கா, இல்லை வேற போக்கிடம் இல்லை ரெண்டு கட்சிகளுக்கும், அதனால அதிமுக பாஜக கூட்டணி தான் அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்திருக்கதா பார்க்குறீங்களா? ஆமாம், அதாவது வந்தா வரட்டும் என்பதை தாண்டி நிச்சயம் வருவாங்க அப்படிங்கக்கூடிய மனநிலைக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி பாஜக மேலே நம்பிக்கை இருக்கு. பாஜகவே அவர்கள் நம்புகிறாங்க. எல்லாம் மேலே ஒரே வாரத்தில் சொன்னால் எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான் அப்படிங்கக்கூடிய விஷயம் தான் நினைவுக்கு வருது. அதனால இது வந்து ஒரு பெரிய சிக்கலை நிச்சயமாக அதிமுக தராது. உங்களுக்கு வந்து இன்னுமே இருக்கு சார். அதாவது ஒரு பார்கின் கேப்பபிலிட்டி குறைஞ்சிராதா பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும்? ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை கூட அதிமுகவோட அழுத்தம் கொடுத்து பெற முடியல அப்படின்னா, சட்டமன்றத்தில் எத்தனை தொகுதிகள் நாம் கேட்டால் இத்தனை தொகுதிகளை அதிமுக கொடுக்குமா அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துங்களா அந்த ரெண்டு கட்சிகளையும்? நிச்சயமா அது ரெண்டு கட்சிகளுக்கும் பின்னடைவு தான். ஆனால் இதை ஏன் வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அந்த கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழுவோ ஏற்படுத்தி உங்களுக்கு இந்த எம்பி சீட்டுக்கு எங்களுக்கு ஆதரவு தான், இப்போ தேமுதிகவுக்கெல்லாம் எந்த பிரதிநிதித்துவமும் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவையும் அழைத்து பேசி நாங்கள் உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் இவ்வளோ சீட்டு தரோம், கணிசமான சீட்டு தரோம். இப்போ நீங்கள் இன்னும் குறிப்பிட்டீங்கன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் அதிமுகவினுடைய ஓட் பேங்க் தான் தேமுதிக ரொம்ப ஒரு பூஸ்ட் பண்ணி காட்டுச்சு. ப்ளஸ் அதே நேரத்தில் ஒரு அனுதாபாலி விஜய பிரபாகரன் அவர்கள் மேலே இருந்த ஒரு ஐயோ விஜயகாந்த் பையன், அந்த அப்பா அவங்க அப்பா அங்கே சாதாரண ஒரு ரைஸ் மில்ல இருந்து ஆரம்பித்து அங்கேயே இருந்த அந்த மக்களுக்கு உதவி செய்து அப்படியே சினிமா துறைக்குள்ள வந்து அந்த அனுதாபம். ஸோ அப்போ இது எல்லாம் வைத்து பார்க்குறப்ப ஒரு மிக முக்கியமான ஒரு நிலைப்பாட்டு எடுக்கலாம். சட்டமன்ற தேர்தலில் கணிசமான சீட்டு தரோம், இத்தனை சீட்டு தரோம் அப்படிங்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை கூட இதுக்குள்ளே ஏற்பட்டால் சுமூகமாக முடியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. தேமுதிக மனக்கசப்பை வெளிப்படுத்திட்டாங்க. இன்றைய வரை கூட்டணிக்குள்ள அதிமுக பேசவே இல்லைன்னா அதிமுக சொல்றாங்க. ஆமா, இப்படியான ஒரு காலகட்டத்தில் அன்புமணி அவர்கள் எந்த அதிருப்தியும் இப்போ வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் இந்த நொடியில் வரையும் இவங்களோட இருக்காரா பிஜேபியோட இருக்காரா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு இன்னுமே அப்பா மகன் யுத்தமே அங்கே முடிவுக்கு வரல. அவரே எதிர்நீச்சல் போட்டுட்டு இருக்காரு, நீச்சல் குளத்தில் இறங்கி. அந்த மாதிரி தான் அங்கே நிலைமை போயிட்டு இருக்கு. ஸோ அவர்கள் வந்து இதை வந்து ஒரு இதை டிமாண்ட் பண்ணி கேட்கக்கூடிய இடத்துல பாமகவும் தேமுதிகவும் இல்லைன்றீங்களா? தேமுதிக இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்னைக்கு உள்கட்சி குழப்பமே கணிசமாக இருக்கு. ஸோ அந்த சூழலில் அவங்க போய் இதை போய் டிமாண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதிமுக வந்து ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஏற்கனவே வழக்கு விவகாரங்களில் சிக்கியிருக்கு, அதை பாஜக பார்த்துக்கும். தேமுதிக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததே இல்லை, எந்த ஒரு மக்கள் பிரதிநிதித்துவ பதவியிலையும் அதிகாரமிக்க பதவியிலையும் தேமுதிக இருந்ததில்லை. ஸோ அவர்களை வந்து பாஜக மிரட்டி பணியை வச்சிரும், ஈடியை வச்சிரும்னா ஒன்றுமே இருக்காது. ஏற்கனவே திமுக ஒரு முடிவு எடுத்தா தேமுதிக சீட் ஷேரிங் எப்படி இடம் கலைஞர் சொல்றதுதான், கலைஞர் சொல்ற மனசுல இடம் இருக்கு, இதயத்துல இடம் இருக்குங்கிற மாதிரி தான். ஸோ அவங்க அங்கேயும் ஒரு வாசல் ஓப்பன் பண்ணி பேசிட்டு தான் இருப்பாங்க. நிச்சயமா தேமுதிக வந்து அங்கேயும் பேசிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா எல்கே சுதீஷ் அவர்களை ஒரு மாநிலங்களவை மேலவை உறுப்பினர் ஆக்கணுங்கிறது இன்னைக்கு நேற்று கனவுல. விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கிற போதே இவரை வந்து ஒரு மேலவை உறுப்பினர் ஆக்குறதுக்கு அந்த கட்சி தொடங்கப்பட்டதனுடைய நோக்கமே விஜயகாந்த் அவர்கள் அன்னைக்கு பேசின இன்னைக்கும் நினைவில் இருக்குது சார். 2005 ஒரு முதல் கூட்டத்தில் தொடங்கி அவர் பேசின பேச்சுகள் எல்லாத்துலேயுமே
ஒரு கட்சி தோழிக்காக இயங்குது. சொன்னது யாரு? அதிமுகவை சொன்னார். ஒரு கட்சி தோழிக்காக இயங்குது, ஒரு கட்சி குடும்பத்துக்காக இயங்குது. அது எதுக்கு சொன்னாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொன்னார். இன்னைக்கு அந்த கட்சியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்காங்க. அடுத்தது பார்த்தா விஜயபிரபாரனை இப்போ அண்மையில் இளைஞர் அணியில் பொறுப்பில் போட்டாங்க. மச்சினனுக்கு எல்கே சுதீஷுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு தான் கேட்குறாங்க. அப்போ விஜயகாந்த் அவருடைய நோக்கமே அங்கே அடிபட்டது இல்லை சார். ஸோ அந்த கட்சியை நான் விமர்சிக்கிறேன்னு சொல்லலை. தேமுதிக தன்னிலையை உணரணும். இங்கே ஒரு ராஜ்யசபா சீட்டு எம்பியை வாங்கி தான் திமுகவை வீழ்த்தணும்னு இல்லை. அவர்களுக்கு உண்மையிலே திமுகவை வீழ்த்தணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா இயல்பாகவே இப்போ அவர்கள் ஒரு திராவிட சித்தாந்தத்தோடு இருக்கக்கூடிய அதிமுக பக்கம் வரணும். கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களை அவங்க வாங்குறதா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். ஓகே, இது ஒரு கன்சாலிடேட்டட் ஓட் பேங்க் தேமுதிகவுக்கு இல்லைன்றீங்களா? இல்லை, நிச்சயம் பரவலாக தமிழ்நாடு முழுவதும் தமிழகம் முழுவதும் இருக்கு. விஜயகாந்த் அவர்களுக்காக இருக்கக்கூடிய ஓட் பேங்க்ல நான் என்ன சொல்றேன் சார், இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சினா இந்த தொகுதியில் வலுவா இருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சினா இந்த சமூக மக்கள் கிட்ட வலுவா இருக்காங்க, இந்த தொகுதியில் வலுவா இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல சார். தேமுதிகவை பொறுத்தவரை என்னன்னா எல்லா தொகுதியிலும் ஓட் பேங்க் இருக்கு. பட் எந்த தொகுதியிலுமே ஒரு அபரிவிதமான ஓட் பேங்க். வட மாவட்டங்கள்லையும் வலுவா இல்லை. வட மாவட்டங்கள்ல வந்து உங்களுக்கு வலுவா இருக்காங்க. பட் எந்த இடத்துல அவங்க நின்று தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கான ஓட் பேங்க் அது இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சிக்கல். ஆனா எல்லா தொகுதியிலும் இன்னைக்கு மதிமுகவோட வலுவா இருக்காங்க. நம்ம அப்படி திமுக கூட்டணிக்குள்ள போய் விமர்சித்து பேசினா இன்னைக்கு மதிமுகவுக்கு இருக்கிற ஓட் பேங்கை விட தேமுதிக வலுவாக தான் இருக்கு. இன்னொன்று என்னன்னா அந்த கட்சிக்கு இன்னைக்கும் இளைஞர்கள் வந்து விஜயகாந்த் மேல விருப்பம் உள்ளவர்கள் இருக்காங்க. பட் விஜயகாந்த் என்பது ஒரு ஆளுமை. ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் அதற்கு பின்பு பார்த்தா அதிமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்ததுனால இன்னைக்கு இவ்வளோ தூரம் தப்பி நிற்கிது. ஒரு எடப்பாடி உருவாகிட்டார். பட் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை கட்சியினர் ஏற்றுக்கிட்டாலும் ஒட்டுமொத்த பொதுமக்கள் தளத்தில் அவங்க இன்னுமே நிறைய இயங்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதா நான் உள்வாங்குறேன். அடுத்த எதிர்பார்ப்பு வந்து பாஜக தரப்பில் இருக்குது. நாங்கள் அதிமுக கிட்ட பேசுவோம் மாநிலங்களவை சீட்டு குறித்துன்றாங்க. அன்புமணிக்கும் இல்லை ஜி.கே. வாசனை பற்றியும் அவங்க பொருட்படுத்தலைன்னா தேமுதிகவையும் வலியுறுத்தி பெற வைக்க முடியலன்னா ஒருவேளை பாஜக தங்களுக்கே இதை பெறலாம் அப்படின்னு ஏதாவது முயற்சி எடுக்கலாமா? அதிமுக அதுக்கு சம்மதிக்குமா? இல்லை, நிச்சயமாக சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா இது கூட்டணி பேசி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ அவர்கள் கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறனால ஏற்கனவே இவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்காங்க. ஒரு 4 அதில் 4 பேர் மாற்று ஓபிஎஸ் அவங்களுடைய அணியில் ஒரு 4 பேர் இருந்தாலும் கூட மிச்சம் ஒரு 4 சீட்டு தான் தேவை. இந்த 4 சீட்டுக்காண்டி 4 பேர் ஓட்டு போட்டதுக்காண்டி ஒரு ராஜ்யசபா எம்பின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க சார். இவங்க ஓகே கேட்டுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அண்ணாமலையை கொண்டு போய் ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன அரசியல் பண்ணிட முடியும்? களத்தில் என்ன நின்ற முடியும்? ராஜ்யசபா எம்பி ஆனவொன்னா அவர் மத்திய நியமிச்சர் வாங்கிட்டு இதே அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிற குழுவில் வந்து உட்காந்துட்டாருன்னா என்ன செய்ய முடியும்? ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதெல்லாம் யோசிப்பார். நிச்சயமாக அவர் வந்து இன்னைக்கு அவர் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் அவர் பாஜக அதிமுக அணிக்குள்ளே போகாத வரைக்கும் அவருக்கு நிறைய வழக்கல் நெருக்கடிகள், அவருடைய உறவினர் இல்லங்களில் ரெய்டு வீடு போன்ற பல தகவல்கள் வந்திருந்தாலும் கூட இந்த கூட்டணிக்குள்ளே போன பின்பு அவருடைய கைதான் வாங்கியிருக்கு. அதனால தான் நம்ம பார்க்குறோம் அண்ணாமலை மாற்றம் நடக்குது. நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட இந்த கேள்வியை முன்வைத்த போது கூட தேசிய தலைமை முடிவெடுக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ அதெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது அப்படியான ஒரு வாசல் வந்து பிஜேபி டிமாண்ட் பண்ணுற இடத்துல நயினார் நாகேந்திரன் நிச்சயமாக இருக்க மாட்டார். இதே அண்ணாமலை போன்ற ஒரு மாநில தலைவர் இருந்திருந்தார்னா ஜூன் 19 தேர்தல் அப்படின்னு அறிவிச்சா 3வது நொடியில் பிரஸ் மீட் வைத்து நாங்கள் அதிமுகவிடம் கேட்போம்னு சொல்லியிருப்பார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பண்பட்ட அப்படின்னு சொல்வதை விட அப்படி சொல்லிட்டா நான் அவரை பண்பட்டது இல்லைன்னு சொல்ற அர்த்தம் வந்துடும். அவர் ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதி என்பதால் இதை வந்து ஒரு அதிமுகவோட இணக்கமாக விரும்புகிறார். அதில் மிக முக்கியமான என்ன சார், போன தடவை 4 சீட்டு ஜெயிச்சிருக்கோம், இந்த தடவை 8 சீட்டு ஜெயிச்சாலே அது வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய வெற்றி தான். அதுக்கு ஒரு இணக்கமான போக்கு தான் தேவை, மோதல் போக்கு தேவையில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவை நோக்கி தமிழக பாஜக இருக்கு. அதனால அப்படியான ஒரு சூழல் ஏற்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டை அண்ணாமலைக்கு கொடுங்க அப்படின்னு பாஜகவுடைய தேசிய தலைமை வலியுறுத்தினா மறுக்கிற இடத்துல திரு இபிஎஸ் இருக்காரா? இல்லை, இதே இபிஎஸ் அவர்களுக்காக தானே அமித்ஷா அவர்கள் வந்து காத்திருந்தாரு சார். நம்ம பார்க்க தானே செஞ்சோம், எல்லா ஊடகவியலாளர்களும் பார்த்தோம். இப்போ கூட்டணி கட்சி தலைவர்களோட ப்ரெஸ் மீட்னு சொன்னாங்க. கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கு போட்ட சேர்கள் எடுத்த காட்சிகளை பார்த்தோம். இபிஎஸ் அவர்கள் வர்றதுக்காக காத்திருந்த காட்சிகளை பார்த்தோம். எல்லாம் முடிஞ்சோன்னா அவர் வீட்டில் போய் தேநீர் விருந்து நிகழ்வுகளுக்கு போனதை பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பொறுத்தவரை பாஜக என்ன நினைக்குதுன்னா அதிமுகவோட இணக்கமான போக்கு அப்படிங்கிறத தாண்டி அகில இந்திய அளவில் திமுகவை பலவீனப்படுத்தணும். ஏன்னா எல்லா பிரச்சனைகளையும் திமுக அழுத்தமாக குரல் கொடுக்குறாங்க. இந்தியா கூட்டணிக்குள்ள இன்னைக்கு காங்கிரஸுக்கு அடுத்த இடத்துல வலுவான ஒரு முதல்வராக இருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி மேலே பல விமர்சனங்கள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தொடங்கி பல விஷயங்களில் முரண்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களில்
ஒரு பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் ஜிஎஸ்டி விவகாரம் தொடங்கி கல்விக்கான நிதியை விடுவீங்கிறதுல தொடங்கி வழக்குகளில் போய் அதை தீர்வு காண்றதுல தொடங்கி எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு பல்கலைக்கழக விவகாரமானாலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு 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 புதிய கருத்தியலை அல்லது ஒரு புதிய பார்வையை மற்ற கட்சிகளுக்கு காட்டக்கூடிய இடத்துல நீங்கள் மு க ஸ்டாலின் முன்னுகர்ந்திருக்கார். ஸோ அவரை பலவீனப்படுத்துறேன்னா இங்கே அதிமுக வலுப்பெறணும் அப்படின்னு நினைக்குது. பாஜக கூட்டணியையும் பலவீனப்படுத்திட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் 22 பேர் மக்களவையில் இருக்காங்க. இதே மாதிரி மாநிலங்களவையில் பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்க. ஸோ இவர்களை பலவீனப்படுத்தணும். அதற்காக சில யுத்திகளை கையாளுறாங்க. ஒரே ஒரு சின்ன இதுக்கு பொருத்தமற்ற விவாதம்னா கூட இந்த அண்மையில் நடந்த இந்த பாகிஸ்தான் அந்த மோதலை பற்றி கூட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற குழுவில் கூட ஏன் கனிமொழி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க? திட்டிக்கிட்டே இருக்கிற திமுகவே எங்களை பாராட்டி பேசட்டும் வெளியுலகத்தில் போய் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பாஜகவினுடைய அரசியல் ஒரு நுண்ணரசியலாக இதை வெளிப்படுத்துகிறாங்க. ஓகே, அதிமுகவுடைய நேரடி உறுப்பினராக திரு சந்திரசேகர் இருக்கார் மாநிலங்களவையில், கட்சிக்காரர் அவர். மீண்டும் அவருக்கே இரண்டாவது முறையும் வாய்ப்பு கொடுக்கப்படுமா, இல்லை திரு இன்பதுரை போன்றவர்கள்லாம் பரிசீலிக்கப்படுவதாகவும் செய்திகள் வருது. அதுவும் ஒரு செய்தி. இன்னொன்று, சொந்த கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கணும், அன்புமணிக்கு கொடுப்பதற்கு பதிலாக தேமுதிகவுக்கு கொடுப்பதற்கு பதிலானா வேற புதிய நபர்கள் அதிமுகக்குள்ள பரிசீலிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா யார்? நிச்சயமாக புதிய முகங்கள் பரிசீலிக்கப்படுவாங்க. ஒரு ஊடகவியலாளராக நம்ம பார்த்தவரை சிறுபான்மை சமூகத்துக்கு ஏதாவது கொடுப்பாங்க. ஏன்னா பிஜேபி இப்போ கூட்டணிக்குள்ளே இருக்கிறதுனால அந்த சிறுபான்மை சமூகம் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. ரொம்ப குறிப்பாக எஸ்டிபிஐ மாதிரியான கட்சிகள் உங்களோட கூட்டணி சேர்ந்த வேகத்தில் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணத்தை கேன்சல் பண்ணுற மாதிரி இப்போ தான் கூட்டணிக்குள்ளே வந்தாங்க, வந்த வேகத்தில் வெளியே போயிட்டாங்க. பல இஸ்லாமியர்கள் அழுத காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் சார். திருப்பூரில் அங்கே எங்கே நடந்து கூட்டம் போட்டு நாங்கள் கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னு வேதனை. ஒரு சில நிர்வாகிகள் ராஜினாமா சிறுபான்மை. ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ அந்த சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு சீட்டு நிச்சயமாக சிறுபான்மை சமூகத்துக்கு ஒதுக்குவாங்க. இன்பத்துறை போன்றவர்கள்லாம் சட்ட ரீதியாக ரெகுலராக களமாடக்கூடியவங்க, மாநில வழக்கறிஞர் அணி பிரிவில் இருந்துட்டு ரெகுலராக அவங்களுடைய நீதிமன்ற நடவடிக்கைகள்லாம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஜெயக்குமார் போன்றவர்கள் தொடர்ச்சியாக அவரே அதை வெளிப்படுத்துகிறார். நான் தோல்வி சோக்கிற ஆளே கிடையாது, நான்லாம் எப்போவுமே ஜெயிக்கிறாள், நானே பிஜேபியால் தான் தோத்துட்டேங்கிறார். ஸோ அவரையெல்லாம் இவங்க சமாதானப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஒருவேளை இப்போ ஜெயக்குமார் மாதிரியானவர்களை அப்படியே விட்டுட்டு சட்டமன்ற தேர்தலில் சீட்டும் கொடுத்துட்டு அவரே பேசுகிறார், 40,000 ஓட்டு நான் பின்னாடி இருக்கேன், பிஜேபியோட மாறி போட்டவும் முடியாது, தோற்று போய் பாட்டிட முடியாது. ஆமா ஆமா, ஜெயக்குமாருடைய அடையாளமா அவருடைய தொகுதி இன்னைக்கு மாறி இருக்கிற நேரத்தில் அவர்களை எல்லாம் மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி இதனால் கட்சிக்குள்ள ஜெயக்குமார், இன்பத்துறை போன்ற முகங்களுக்கு இதுல வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.